அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கு நிறைய டாபிக் நாம் பார்த்துட்டுருக்குறேங்க. அதில் இப்போ பார்க்க வேண்டியது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு இது வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் கல்வி சமத்துவத்தின் மிகப்பெரிய புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்மளுடைய சென்டர் மூலிமா பார்த்திங்கன்னா ஒன்லி மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும். அதே போல் மெட்டீரியல் கிளாஸு டெஸ்ட்டு கரெக்ஷன் ஃபீட்பேக் வேணுனாலும் டீட்டெயில் இருக்குது. விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே, சரி, இந்த கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னுரையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்குறோங்க. என்னென்னா, ஒரு பசியான குழந்தை கற்க முடியாது என்பது உலகளாவிய உண்மை. பசியால் பாதிக்கப்படும் மாணவர்கள் பள்ளியில் முழு கவனம் செலுத்த முடியாது என்பதை கவனித்து தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டில் காலை உணவு திட்டம் என்ற சமூக நல திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டம் உலகின் சிறந்த குழந்தை ஊட்டச்சத்து மற்றும் கல்வி ஊக்க முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகேங்களா, என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் ஆரம்பித்த நம்ம ஸ்டேட்டு, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கீம். ஓகேங்க, நம்ம ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணி நிறைய தெலுங்கானா, கர்நாடகா அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்றது தான் அந்த திட்டம். வட இந்தியாவில் கூட இது. சரி, இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து வழங்குதல். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ ப்ரைமரி ஸ்கூலில் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, எய்டட் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது மாணவர்களின் பசியை போக்கி கல்வியில் கவனம் செலுத்த வைப்பது 2வது அப்ஜெக்டிவ்ஸ். 3வது அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. 4வது ஊட்டச்சத்து குறைபாடு குறைக்கிறது, சரி செய்கிறது. இது இல்லாமல் ஓஎஸ்சி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, ட்ராப் அவுட் ஆகிற குழந்தைகள். இது எல்லாமே இதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸு. இந்த திட்டத்தினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தாங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2022 செப்டம்பர் 15 அன்று தமிழக முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, முதல் கட்டமாக பார்த்திங்களா 1545 அரசு பள்ளிகளில் 1.14 லட்சம் மாணவர்கள் பயணம். அதுக்கு அடுத்தது மாநிலம் முழுவதும் இது விரிவாக்கம் செஞ்சாங்க. 30 லட்சம் மாணவர்களுக்கு 1 to 5th மாணவர்களுக்கு தினசரி இலவச காலை உணவு வழங்கப்படுகிறது. உணவு தயாரிப்பு விநியோக பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க மூலிமா இதை சப்போர்ட் பண்ணி இது நல்லா சிறப்பாகவே போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் மதிய உணவோட காலை உணவு திட்டம் நல்லா சிறப்பாகவே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, என்ன மெனுன்னு பார்த்தீங்களா, இட்லி, உப்புமா, பொங்கல், சாம்பார், காய்கறி கரெக்டாக எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு 7:45 to 8 o'clock அப்படி கொடுக்குறாங்க. சரி, சோஷியல் அண்ட் எஜுகேஷ்னல் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு வரக்கூடிய அட்டண்டன்ஸு 10 to 15% இன்க்ரீஸாக இருக்குது. இது கல்வியினோட தாக்கத்தில் மாணவர்களுடைய கல்வியில் பார்த்திங்களா அட்டென்ஷன் நல்லா இருக்குது, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, லேர்னிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெற்றோர்கள் குறிப்பாக ஏழை குடும்பங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு செலுத்த ஊக்கமடைந்தனர். பெண்கள் சுய உதவி குழுக்கள் வழியாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவானது. ஓகேங்களா, இது சோஷியல் இம்பேக்டில் வரும். இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்களா, சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஸ்கூல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் மூலிமா இது பண்ணுது. பட் இது எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது சோஷியல் வெல்ஃபேரு. ஆனால் மாணவர்கள் எங்கெங்க பள்ளிக்கூடன்றதுனால கம்பல்சரி ஒரு டீச்சர் ஹெச்எம் இதை மானிட்டர் பண்ணணும். துணை உணவு மையங்கள், பள்ளிகள், மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது. அடையாள அடிப்படையில் மாணவர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்யப்படுகிறது. இது கம்பல்சரி ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறாங்க.
குவாலிட்டி வந்து மாவட்ட அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. என்ன இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் 30 லட்சம் மாணவர்களுக்கு WHO யூனிசெஃப் பாராட்டியுள்ளது. ஃப்யூச்சரில் என்னென்னா, உயர் வகுப்பு மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யணும், தானியங்கள் மற்றும் பழங்களை சேர்க்கணும், நியூட்ரிஷன் ட்ராக்கிங் ஆப் மூலிமா இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. டெய்லி ஃபைன் கன்க்ளூஷன் பார்த்திங்களா, காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டின் கல்வி சமூக சமத்துவ போராட்டத்தின் புதிய அத்தியாயம். இது மாணவர்களின் உடல், அறிவு, மன வளர்ச்சியை ஒருங்கிணைத்து உயர்த்துகிறது. ஒரு மாணவன் பசி இல்லாமல் கற்கும்போது ஒரு தேசம் சிந்தனை சக்தியுடன் வளர்கிறது. பசியில்லா காலை, கல்வியுடன் கூடிய விடியல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உணவு திட்டம் அல்ல, எதிர்கால தலைமுறைக்கான முதலீடு. சரி, இங்கிலீஷில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, இது வந்து ஒரு பயனீர் இனிஷியேட்டிவ் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி. இன்ட்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, ஹங்கர் இஸ் த கிரேட்டஸ்ட் பேரியர் டு லேர்னிங். ஓகேங்களா. நம்ம படிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான தடை வந்து என்னதுங்க, ஹங்கர் தான், பசி தான். டு என்ஷூர் தட் எவ்ரி சைல்டு பிகைன்ஸ் த ஸ்கூல் டே வித் நியூட்ரிஷன் ஆஃப் மீல், த கவர்மெண்ட் தமிழ்நாடு லான்ச்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது சரி, என்னென்னலாம் இது நியூட்ரிஷன், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் மோஸ்ட்லி இப்போ சொன்னதே தான். ஒன்று நியூட்ரிஷன், ஹங்கர், ரெண்டாவது பாயிண்ட் அப்படி சொன்னீங்க, மெல் நியூட்ரிஷன், ட்ராப் அவுட்டு, இது எல்லாம் தனித்தனி பாயிண்ட்டாக எழுதுங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன், லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்றது, strengthen up state commitment, social justice and equal opportunities. இந்த ஃபீச்சர்ஸு செப்டம்பர் 15 பெரியார் பர்த்டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1.14 லேக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs குழந்தைகள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா மார்னிங் இட்லி, பொங்கல், உப்புமா, சாம்பார், வெஜிடபிள்ஸ். ஓகே. சோஷியல் இம்பேக்ட்னா ரூரல் உமன் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட் ப்ரிப்ரேஷனு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா. எஜுகேஷன் இம்பேக்ட்டு ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸு, ஸ்கூலில் பசங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா. மேல் நியூட்ரிஷன் லெவல்ஸ் அமங் ரூரல் சில்ட்ரன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அடிஷ்னலாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் அஃபீஷியல்ஸு மானிட்டர் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஸ்கூல் ஹெட்ஸு, நியூட்ரிஷன் அஃபீஷியல்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் த சீஃப் மினிஸ்டர் நியூட்ரிஷன் மிஷன், அது ஃபண்டு ரெகுலேட் பண்ணுது. ரெகுலர் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ் இன்ஷூர் ஹைஜீன் அண்ட் எஃபிஷியன்சி. அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் வே டு ஃபார்வர்டு. ஓகே. 30 lakhs குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. யூனிசெஃப், WHO, நிதி ஆயோக் as a மாடல் ஃபார் இந்தியா அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஃப்யூச்சர் பிளானு மிடில் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மிடில்னால் 1 to 5th வரைக்கும் கொடுக்குறாங்க, 6th to 8th நான் ப்ரொவைட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸு இதே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நியூட்ரிஷனுக்கு நியூட்ரிஷன் ட்ராக்கிங் ஆப் ஃபார் ஹெல்த் மானிட்டரிங் டெய்லி இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கன்க்ளூஷன். ஓகேங்களா. ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் எழுதிட்டு ஒரு கொட்டேஷன் எழுதிட்டு ஃபினிஷ் பண்ணிங்களா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம சென்டர் மூலிமா ஜாயின் பண்ணிங்களா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஷின் நம்மை கேட்கும் 48 அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.